சாதாரண மனுஷனால அகோரியா மாற முடியுமா? குற்றவாளிகள் அகோரிகளா மாறுறாங்களா? யார் இந்த அகோரிகள்? ட்ரெண்டிங் அகோரி கலையரசன் ஜீவசமாதி அடைவது உண்மையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் வர்மாஸ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம அகோரிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காகவே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, சிவனை வழிபடுறவங்க தான் அகோரிகள். அகோரிகள் பிணங்களை எரிப்பாங்க, பிணங்களை சாப்பிடுவாங்க, பிணங்களோடு உடலுறவு வச்சுப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அகோரிகள் சிவனோட ஒரு முகமாக தான் இருக்காங்க. சிவனை வழிபடுறவங்க அகோரிகள் கிடையாது, சிவனோட மறு உருவம் தான் அகோரிகள். சிவனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 முகங்கள் இருக்கு. பஞ்சமுகம்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் வித் ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், சத்யோசாதம், அகோரம். இந்த 5வது முகம் தான் அகோரிகள். இந்த 5 முகங்களுக்குமே வெவ்வேறு தோற்றங்கள் உண்டு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஈசானம். ஈசானத்தில் பார்த்தீங்கன்னா சோமேஷ்கந்தர், நடராசர், கிரீடா பாருடர், சந்திரசேகரர், கல்யாண சுந்தர். புருஷம் கீழே பார்த்தீங்கன்னா பிட்சாடனர், காமசம்ஹாரர், சலந்தகர், காலசம்ஹாரர், திரிபுரந்தகர். வாமதேவம் கீழே பார்த்தீங்கன்னா கங்காளர், காசரி, ஏகபத்ரர், சக்கரதானர், சண்டேசர். சத்யோசாதம் கீழே பார்த்தீங்கன்னா லிங்கேஸ்பவர், சுகனர், அர்த்தநாரீஸ்வரர், அரியத்தமூர்த்தி, உமா மகேஸ்வரர். அகோரம் கீழே பார்த்தீங்கன்னா கசங்காரர், வீரபத்ரர், தட்சணாமூர்த்தி, நீலகண்டர், கிராதர். இதெல்லாம் தான் சிவனோட பஞ்சமுக தோற்றங்கள்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அகோரிகளை பத்தி பார்க்கலாம். அரோகிகள் அல்லது அகோரிகள். அகோரின்றது நம்ம தமிழ் வார்த்தை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அகோரி தமிழ் வார்த்தையே கிடையாது, அது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. அகோர் அப்படின்னு சொல்றது தான் அந்த வார்த்தை. அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இருள் இல்லாமை, எளிமை, பயங்கரம் அல்ல. இருள் இல்லாமைனா அதுக்கு மீனிங் லைட், எளிமை, பயங்கரம் அல்ல. இருக்க அகோரியெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. அவங்க லைட்ல வந்து அவ்வளவா வாழறது இல்லை, எப்பவுமே இருட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எளிமையா இருக்காங்க, பயங்கரம் அல்ல. அவங்கள பார்த்துட்டே பயங்கரமா தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாவே இருக்காங்க. இந்த அகோரிகள் எதனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா, அமானுஷம் பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர். சாம்பல் அல்லது மண் தான் அவங்களோட ஆடையாக பயன்படுத்துவாங்க. வேற எந்த ட்ரெஸ்ஸுமே, வேற எந்த க்ளோத்ஸுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி வழிபாடு, சடங்கு முறைலாம் இருக்கு. அந்த சடங்கு முறையில் பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டை வச்சு பூஜை பண்ணுவாங்க, மிருக பலி கொடுப்பாங்க, பிணங்களை சாப்பிடுவாங்க. அந்த பிணங்களையே அவங்களோட தியான மேடையாக மாற்றுவாங்க. அந்த பிணங்கள் மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அகோரிகளுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். நம்மளால் எந்தெந்த இடத்துல இருக்க முடியாதோ அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய டெட் பாடிஸ் இருந்தால் அந்த இடத்துல நம்மளால் இருக்கவே முடியாது. பட் அகோரிகள் அங்கே இருப்பாங்க, பிணங்களை சாப்பிடுவாங்க. எப்பவுமே அகோரிகள் நம்மளும் கான்ட்ராஸ்டாக தான் இருந்திருக்கும். நம்ம சாப்பிடணும்னா ஒரு தட்டு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுவோம். அகோரிகள் கபாலிக்கான்னு ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது எதனால செய்யப்பட்டதுன்னா, மண்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த மண்டை ஓடை உடைச்சி அது மேல் பகுதியை திருப்பி வச்சிங்கன்னா ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் கபாலிக்கா. தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. பாபா கினாராம், இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபா கினாராம் என்றவர் ஒரு மூத்த அகோரியா கருதப்படுறார். சிவனுக்கு அடுத்தபடியாக இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியிலேயே 150 வயசு வரையும் வாழ்ந்த ஒரே அகோரின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் எல்லாரும் வழிபடுறாங்க. அவர் ஒரு சிலையாக வச்சு அந்த சிலையை வழிபடுறாங்க. இவர் என்னென்ன நடைமுறைகள் பண்ணுறாரோ அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் அகோரிகள்லாம் பிரம்மச்சாரிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு. இவங்க பிரம்மச்சாரியை பின்பற்றணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு பிணங்களோட உடல் உறவு வச்சுப்பாங்க. அப்பயே நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க பிரம்மச்சாரியாகவே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி இருக்கிற சிலைகளை வழிபடுவாங்க. அதுக்கான வழிபாடுகள் தனியாகவே இருக்கு.
இவங்க விந்தணுவை தலை வரைக்கும் கொண்டு போகிற யுக்திகளை இவங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், நம்மளால அகோரி அவளை ஈஸியாக பார்க்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், ஏண்டா வர்மா அகோரிகள் வெளியே பார்க்க முடியாது, அவங்க எங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு. அவங்க ஹிமாலயாஸ்லேயும் நேபாளிலையும் பனிப்பிரதேசங்கள் நிறைய இருக்கிற பகுதிகளில் எப்பவுமே தியானத்தில் தான் இருப்பாங்க. எல்லா வெதர் கண்டிஷனையும் அடாப்ட் பண்ணுவாங்க. உயிர் தீவிரத்தன்மை அடைகிற வரையும் அவங்க தியானத்திலே இருப்பாங்க. இவங்க எதுக்கு தியானத்தில் இருப்பாங்கன்னா, அகோரிகளோட அல்டிமேட் எய்மே தன்னை உணர்தல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கெல்லாம் நம்ம யாருன்னு தெரியணும்னா நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி பர்சன், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அகோரிகள் தன்னை தானே உணரணும்னு சொல்லி தான் அந்த தியானத்திலே இருப்பாங்க. அவ்வளோ கடுமையான குளிர்லையும் தன்னை தானே உணரணுன்றதுக்காக தியானத்தில் இருப்பாங்க. பிறருக்கு மோட்சம் தர அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கலாம், காசியில் போய் உயிரை விட்டால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த காசியில் போய் உயிரை விடுறவங்க உடம்பு மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதே இந்த அகோரிகள் தான். இவங்க ஆபரணங்கள், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி எதுவும் பெருசாக வேர் பண்ண மாட்டாங்க. ருத்ராட்ச கொட்டையும் சங்கு அப்புறம் மண்ட ஓட்டை தான் இவங்க ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க யாரிடமே மண்டியிட மாட்டாங்க, யார் காலையும் விழ மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் பெரியவங்க, நான் தான் கடவுள்னு சொல்லி சுற்றுறவங்க இவங்க. அகோரிகள் தியானம் பண்ணும்போது சில யோக நிலையில் இருந்து தான் தியானம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கே கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு காலம் நிற்கிறது. நம்ம ஆர்யா நடித்த படம் நான் கடவுள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் ஆர்யா தலையில நிற்பார். அந்த மாதிரி நிலைகளில் இருந்து தியானம் பண்ணுறது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா பரவாயில்ல. சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட அந்த யோக நிலையில் இருந்துட்டு தியானம் பண்ணுவாங்க. ஹிந்துக்களுக்கும் அகோரிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து கலாச்சாரத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாலை போட்டு தாரத்தப்பட்டை வச்சு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அந்த டெத்தை. அதே தான் அகோரிகளும் பண்ணுறாங்க. இறந்து போனவங்கள கொண்டாடுறது தான் அகோரிகளோட வழக்கம். அகோரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இறந்து போன உடலுக்கு அந்த ஆவிக்கும் விடுதலை கிடைச்சதா நினச்சிட்டு கொண்டாடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா வர்மா, ஒரு சாதாரண மனுஷனால அகோரி ஆக முடியுமா? முடியாது. அதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 2 வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.